முதலமைச்சர் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் மறைந்த விஜயகாந்த் திருவுருவ சிலையில் திறந்து வைத்து அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது மற்ற மொழிகளை கற்பதன் மூலம் வெளியிடங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். தொகுதி மறுவரையை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் என்று அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது எனவும் டாஸ்மாக், கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களே இதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று. எனவே எங்களுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பே அழைப்பு வந்துவிட்டது. அதனால உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும். தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு விதமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் இங்க டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள் அதிகரிப்பு, வேலை இல்லாத நிலைமை, பாலியல் வன்கொடுமை என்று எல்லா பக்கமும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயம் இது தடுக்கப்பட வேண்டும்.